நம்ம எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கு நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருப்போம். ஒருத்தருக்கு நான் நல்ல ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்கும். ஒருத்தருக்கு நான் நல்ல ஒரு உயர் பதவியில் வரணுங்கிறது விருப்பமாக இருக்கும். இன்னும் சில நபருக்கு சில விஷயங்கள் கிடைக்கணும். இதை கிடைச்சா என்னோட வாழ்க்கையோட லட்சியம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வீடு கட்டுறது. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அப்போ அந்த லட்சியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்களா உருவாக்குறதா, அதில் அவங்க கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கும் ஃபஸ்ட்டு பதில் தெரியணும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த லட்சியம் அப்படிங்கிறது எதை நோக்கியது? அது சுயநலமுடையதா? பொதுநலமுடையதா? அது நம்மளா செயற்கையாக உருவாக்கினதா? இல்லை இயற்கையாக வந்துச்சா? இது போன்ற பல கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லும்போது தான் அந்த இலக்கு அப்படிங்கிறது பலம் வாய்ந்ததா? சரியானதா? அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கும். இப்போ பொதுவாகவே விருப்பம் அப்படிங்கிறது நமக்கு இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய விஷயந்தான். என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் இறைவன் தான் கொடுத்தான். அதே போல் அந்த விருப்பத்தை அடையக்கூடிய வழியையும் இறைவனே காட்டுகிறான். இன்னும் அந்த விருப்பங்களை நமக்கு மென்மேலும் நம்பிக்கை ஏற்படுத்துவதும் இறைவன் தான். இதுலேருந்து நம்ம எப்படி தவறுகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த விருப்பங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்படுதா இல்லைங்களா, அதை நம்ம அது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்கின்ற பொழுது என்ன ஆகுது சொன்னால், நமக்கு அந்த அவநம்பிக்கை வந்துடுது. அந்த ஒரு விஷயத்து மேலே கவலை வந்துடுது. இதெல்லாம் நடக்காது, நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு அது கவலையாக மாறுது. எப்போ நம்ம கவலைப்படுறோமோ நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். எப்போ நம்பிக்கை இல்லை என்னன்னு சொன்னால், நமக்கு அந்த ஒரு விஷயத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம அதை முக்கியத்துவப்படுத்த மாட்டோம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு தாழ்ந்த நிலைக்கு வந்துடுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபருக்கு நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு சொந்த வீடு போகணும் அப்படிங்கிற லட்சியமாக இருக்குதுன்னு சொன்னால், எனக்கு அந்த சொந்த வீடெலாம் கிடைக்காது அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு. இல்லை கிடைக்க வாய்ப்பே இல்லை, அப்படி உறுதியாக கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கும் போது என்னென்னா, அவர் கவலைக்கு வந்தார். ஏன்னா நடக்காதுங்கிறது தானே கவலை வரும். எப்போ நமக்கு ஒரு இயலாமை ஏற்படுதோ அதுதான் கவலையுடைய பிரதிபலிப்பு. அப்போ அந்த கவலை ஏற்படும் என்ன ஆகும்னு சொன்னால், அந்த கவலை என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால், அவருக்கு துக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்த நிலை, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்போம். திரும்ப பயம் வந்துடும். வாடகை வீட்டில் எவ்வளோ நாள் நம்ம வாடகை கட்டி இருக்குது, இப்படியே ஓனரை சமாளிச்சுட்டு வாழணுமா, இப்படி பல பிரச்சனை செஞ்சுட்டு வாழணுமா அப்படின்னு பயம் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொன்னால் அவருக்கு இயலாமை, அந்த கோபம் அந்த ஆற்றாமை என்ன பண்ணுன்னு சொன்னால், அவருக்கு அந்த ஒரு நெருப்பு அப்படிங்கிறது மனசில் உருவாயிடும். அப்போ என்னென்னா, அந்த மனநலம் பாதிப்பு ஏற்படும். இப்படி தான் என்னென்னு சொன்னால், நம்ம எப்போ அந்த விருப்பத்தை நிராகரிக்கமோ மன பிரச்சனைக்கு கொண்டு வந்து விடும். அப்போ நம்முடைய விருப்பங்கள் அப்படிங்கிறது மீது நம்ம என்னென்னு சொன்னால் முடிவு செய்யணும். அந்த விருப்பம் செயற்கையானது அப்படிங்கிறது, இப்போ எனக்கு நான் ஒரு நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு நமக்கு மனசில் வருது அப்படின்னு சொன்னால், நம்ம அதை ஒரு உருவப்படுத்திடக்கூடாது. இது மாதிரி தான் நான் வாழ்க்கையில் ஆகணும். நம்மளோட அறிவை வச்சு உருவகப்படுத்தாமல், நமக்கு இப்போ தான் அது விதையை விதைக்கப்பட்டிருக்கு, அதோடைய எப்படி வளரும்னு நமக்கு தெரியாது. எப்படி ஒரு குழந்தை கருக்கொள்ளும் பொழுது என்னென்னா, அது ஆனா பெண்ணா நமக்கு தெரியாது, அதோடைய உருவம் எப்படி நமக்கு தெரியாது. அது கொஞ்ச நாள் வளர்ந்து வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும். அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதே போல் என்னென்னு சொன்னால், எப்போ அந்த குழந்தை வெளியே வரப்போகுதோ அப்போ என்னென்னு சொன்னால் நம்மளால் பொறுத்துக்க முடியாது. என்ன பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னால், இதற்கு மேலே என்ன நடக்குமோ தெரியாதே அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் அந்த குழந்தை பெறக்கூடிய நேரம். நம்ம அந்த நேரம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பயந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னால், ஒருத்தரோட உதவி தேடி போயிடுவோம். அந்த பெறக்கூடிய நேரம் அதுதான். அந்த நேரத்தில் போய் குழந்தை பிறந்துடும். அப்போ அதே போல் நமக்கு ஒரு நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு விருப்பம் வச்சுருப்போம், இதுக்கு மேலே கிடைக்காதரா அப்படின்னு சொல்லி நம்ம விரக்தி அடையும் பொழுது அந்த நேரம் தான் கிடைக்கக்கூடிய நேரம். அந்த நேரம் தான் நம்ம பொறுமையாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்திருப்பீங்க, அந்த உங்களுக்கு கிடைக்காது. சரி விடு போகலாம் அப்படின்னு சொல்லி போவோம். உடனே அப்போ தான் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு கடையில் இருப்போம், வியாபாரமே வராது. எப்போ நம்மளுடைய சுய தேவைக்காக வெளியே போகிறோம், இப்போ வியாபாரம் வரும். இப்போ என்ன தெரியுதுன்னா, எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இறைவன்ட்ட சமர்ப்பிக்கிறீங்களோ, அதாவது என்னால் முடியாதுங்கிற இயலாமை ஏற்படுத்தி இறைவன்ட்ட சமர்ப்பிக்கிறீங்களோ, அப்போ தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களும் முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அதை விட்டு நீங்கள் மறந்துடுவீங்க. மறந்துடுறீங்க அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் இறைவன்ட்ட அதை சமர்ப்பிச்சிடுறீங்க. எப்போ என்னால் முடியாதுன்னு இறைவன்ட்ட நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்களோ அப்போ என்ன சொன்னால், அது உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குது. அப்போ வாழ்க்கையில் நம்ம விருப்பங்கள் எது நம்ம முடிவு செய்யணும். அந்த விருப்பம் அப்படிங்கிறது நம்ம செயற்கையான உருவகப்படுத்தாமல் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அது இறைவனால் கொடுக்கப்பட்டதாக இருக்கணும். அப்போ அது கொடுக்கப்பட்ட அந்த விருப்பத்தை நம்ம என்னென்னு சொன்னால், அதை நம்பிக்கை கொள்ளணும். அந்த நம்பிக்கை கொண்டு அதன் மீது வாழ்கிறதான் நம்முடைய பிரார்த்தனை. ஒவ்வொரு நேரமும் அந்த விருப்பத்தை நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விருப்பம் எனக்கு கிடச்சிரும். எப்படி ஒரு தாய் குழந்தை கருவை வளரும்போது இந்த குழந்தை இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நற்பண்புகள் உள்ள குழந்தையாக மாறணும், வளரணும், இது மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, அதாவது மக்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய நபராக மாறணும், இந்த மாதிரி அந்த மாதிரி எவ்வளவோ கற்பனைகள் வாழ்கிறாங்களோ, அதே போல் நம்ம எப்போ அந்த ஒரு விஷயத்தை கருக்கொண்டுட்டோமோ விருப்பமாக அதில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். எப்போ வாழ்ந்துட்டோமோ கண்டிப்பாக அது நடக்கக்கூடியதாக இருக்குது. எப்போ அந்த விருப்பத்தை நம்ம ஆசை வைக்கணும்.
இதை நம்ம தவறுவதன் காரணமாக தான் என்ன ஆகுறோன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் வந்துட்டு இந்த கவலைப்படக்கூடிய ஒவ்வொரு நபரும் தன்னோட விருப்பத்தை தொலைச்சவங்க தான். அந்த விருப்பம் அப்படிங்கிறது லட்சியம். அந்த லட்சியம் தான் நம்மளோட விருப்பமாக இருக்குது. அதாவது இந்த விருப்பம் எனக்கு அடையணும், அந்த விருப்பத்தில் நீங்கள் வாழ்கிறது தான் என்னென்னு சொன்னால் அது லட்சியத்தை அடையணும். இங்கே உலகத்தில் எவ்வளோ நபர்கள் பார்த்தாலும் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வாழ்க்கையில் லட்சியமாக வச்சுருப்பாங்க, அந்த லட்சியத்தை அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை அடைஞ்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கும்போது, அது கிடைச்ச மாதிரி நீங்கள் வாழும்பொழுது தான் என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ நீங்கள் கிடைச்ச மாதிரி நம்பிக்கை உங்களுக்கு இல்லையோ அப்படி என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் அவநம்பிக்கையிலே இருப்பீங்க. கிடைக்குமா கிடைக்காதா, உறுதியாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் உங்கள் விருப்பத்தை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா, அது உங்களுடைய உலகத்தில் உங்களுக்கு விருப்பமாக கொடுக்கப்பட்டது. அவங்களோட இதுக்கு வேறு விருப்பங்களாக இருக்கும். உங்களுடைய விருப்பமாக அவங்களோட விருப்பம் ஒத்து வராது. அப்போ என்னன்னு சொன்னால், உங்களோட விருப்பத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் உங்கள் மனதிலே அதை வச்சுருங்க, அதில் வாழ்ந்துட்டு வாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்குது. உங்களுக்கு இறைவன் என்ன உண்மையாகவே கொடுத்தானோ, நீங்கள் செயற்கையாக உருவாக்காமல் இயற்கையாக என்ன வந்துச்சோ, இறைவன்ட்டு வந்துச்சோ, அந்த விருப்பங்களை வாழ்கிறது தான் மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்குது. அந்த பிரார்த்தனையோடு நீங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் தவறான செயலுக்கு போக மாட்டீங்க, தவறான பார்வை போகாது, தவறான பேச்சு, தவறான சிந்தனை எதுவுமே ஏன்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் எந்த ஒரு வாழ்க்கை கிடைக்குன்னு நினச்சி உங்கள் விருப்பமாக வச்சிங்களோ, விருப்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ, அந்த விருப்பங்களில் நீங்கள் வாழும் பொழுது, அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழும் பொழுது, அது உண்மையான விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்னா, எந்த ஒரு தவறான செயலுக்கும் எதுக்கும் நீங்கள் போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை சரியாக போயிட்டுருக்கும். எந்த பொழுதுபோக்கு இல்லாமல், யாருக்கும் எந்த சிரமம்லாம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக போயிட்டுருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் என்ன சொன்னால், தன்னோட வாழ்க்கையில் விருப்பத்தை நிராகரிக்கிறது தான் மிகப்பெரிய நோயாக இருக்குது. மனிதன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், இறை நிராகரிப்பானலாம். இறைவன் என்ன சொல்கிறானோ, தன்னுடைய உள்ளத்தில் இறை விருப்பம் வருதோ அது எப்படிங்கிற கேள்வி கேட்பான். எப்படி நடக்கும், எப்போ நடக்குங்கிற கேள்வி கேட்கக்கூடியது மனிதனாக தான் இருக்கிறான். அப்போது உங்கள் உள்ளத்தில் என்ன இயற்கையாக இறைவன் கொடுத்துருக்கானோ, அந்த ஒரு இதை நீங்கள் என்னென்னு சொன்னால் வாழ்கிறது தான் முக்கிய தருணமாக இருக்குது. அதே சமயம் என்னென்னு சொன்னால், அந்த விருப்பங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால், அது உண்மையான விருப்பம் எனக்கு தெரிஞ்ச மனது வந்து பரிசுத்தமாக இருக்கணும். என் மனது பரிசுத்தமாக மன தூய்மையோடு இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அந்த விருப்பங்கள் எனக்கு உண்மையான விருப்பங்களா, அதான் அந்த விருப்பங்களை நான் ஒரு உருவகப்படுத்தாமல், அது ஒரு பொருளாக உருவகப்படுத்தாமல், நான் வந்துட்டு ஒரு அருளாக அது மனசில் இருக்கும். அந்த அருள் அப்படின்னு நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால், நம்ம மனம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம மனதில் பெருமையோ பொறாமையோ, அதே போல் என்ன சொன்னால் நயவஞ்சகத்தனமோ அதாவது கெட்ட எண்ணங்கள்லாம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, நம்ம இறைவனை வந்துட்டு முன்னுரிமைப்படுத்தும் பொழுது என்னென்னு சொன்னால், அது நம்ம மனதில் வந்துட்டு தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்குது. அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அந்த பயணிக்கும் பொழுது, அந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்களே எல்லாத்துக்கும் பயன்பெறக்கூடிய நபராக இருப்போம். அதே சமயம் அந்த இலக்கை நம்ம அடையும் பொழுது, இன்னும் என்னென்னு சொன்னால் வந்துட்டு மக்களை இன்னும் வழிகாட்டக்கூடிய நபர்களாக, அந்த விருப்பங்களில் வாழும் பொழுது, வாழ்ந்து அதை அடையும் பொழுது என்னென்னு சொன்னால், நீங்களும் பிரயோஜனப்படுவீங்க, எல்லோரும் பிரயோஜனப்படுவாங்க. அப்போ உங்கள் உள்ளத்தில் என்ன விருப்பங்களாக இருக்கோ, அந்த விருப்பங்களில் வாழுங்க. அந்த விருப்பங்கள் உண்மையான விருப்பமா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க முதல்ல. நீங்கள் ஒரு கற்பனையாக பண்ணாமல், அதை செயற்கையாக உருவாக்காமல், இயற்கையாக இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த விருப்பங்களை கண்டுபிடிங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட லட்சியமாக இருக்குது. அந்த லட்சியத்தை ஒவ்வொருத்தரும் அடைஞ்சிட்டோன்னு சொன்னால், அந்த லட்சியத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சிட்டோன்னு சொன்னால், அந்த லட்சியம் நோக்கி பயணிக்கலாம். அப்போ என்னென்னு சொன்னால், அதை நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்காததுக்கு காரணமாக, நம்ம இவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு விஷயம் இவ்வளோ இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் தேடுவோம், நிறைய புத்தகங்கள் படிப்போம், நிறைய நபர்களை சந்திப்போம், நிறைய நபரோட பேசுவோம். இப்படி பேசி காலங்கள் வீணாகிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் மனதை வந்துட்டு நீங்கள் பரிசுத்தப்படுத்திக்கிங்க, உங்கள் மனதை வந்துட்டு தூய்மைப்படுத்திக்கிங்க. அப்போ என்னென்னா, அந்த இறை அறிவிப்புங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்கள் விருப்பங்களாக இருக்கும். அந்த விருப்பங்களை கண்டுபிடிச்சி அதில் வாழ்ந்துட்டு வாங்க. அதை கொண்டு நீங்களும் பிரயோஜனப்படுவீங்க, மற்றவங்களும் பிரயோஜனப்படுவாங்க. நன்றி.